இந்த நாளின் தியான தலைப்பு சவுலின் எரிச்சல். ஏன் எரிச்சல்? நாம் வேலை செய்கிற அலுவலகத்திலே பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிற பொழுது பொல்லாப்பு செய்கிறவர்களால் எரிச்சல் அடைகிறோம். நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் எரிச்சல் அடைகிறோம். நம்மை புகழாமல் மற்றவர்களை புகழ்ந்து அதிநிமித்தம் அவர்கள் அடைகிற மகிழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எரிச்சல் அடைகிற கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். சவுல் 1000, தாவீது 10,000. நன்றாய் கவனியுங்கள். இந்த அருமையான சின்ன தாவீது மிகப்பெரிய கோலியாத்தாகிய பெலிஸ்தனை கொன்று வீழ்த்தி வெற்றியோடு அவன் திரும்பி வருகிறான். இப்பொழுது ஜனக்கூட்டங்கள் எல்லாம் சவுலுக்கு எதிர்கொண்டு போய் இப்படியான பாடலை பாடுகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாத சவுல் விசனப்படுகிறான், ஆறுதலை இழந்து விடுகிறான், எரிச்சல் அடைகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், இப்படி புகழுகிறது நிமித்தம் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி மனிதர்களுடைய இருதயத்தை அது உருக்குலைத்து விடுகிறதே. இந்த சவுலுக்கு இந்த புகழ்ச்சியான வார்த்தை, தாவீதை புகழ்ந்த வார்த்தை அவனுக்கு பிடிக்கவில்லை. அது அவனுக்கு ஆழ்ந்த துக்கத்தை கொண்டு வருகிறது, துயரத்தை கொண்டு வருகிறது, வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், அமைதியின்மையை உருவாக்கி இருக்கிறது, மன உளைச்சலை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடும். ஆகவேதான் அவன் என்ன செய்கிறான்? எரிச்சல் அடைகிறான். தாவீதுக்கு 10,000, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அப்படி என்றால் இந்த பொறாமையோடு பார்க்கிற பார்வை எப்படி வருகிறது? இவனுக்குள் இருக்கிற எரிச்சல் அவனை பொறாமைக்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. கடவுளை புகழ வேண்டிய அந்த ஸ்திரீகள் மனிதனை புகழ்ந்து அதிநிமித்தம் ஏற்படுகிற சிக்கலை இந்த சவுலால் எதிர்கொள்ள முடியாமல் நிலை தடுமாறி விடுகிறான். எரிச்சல் அடையக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்படுகிறான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, என்னையும் மாற்றும் ஆண்டவரே, ஒரு நல்ல இருதயத்தை எனக்கும் தாரும் இயேசுவே என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா?